வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். வாங்க சுவையான கார்லிக் நான். கேட்டிருக்கோம் இல்லைங்களா, சாப்பிட்டும் பார்த்துருக்கோம். அதை நம்மளே இப்போ செய்ய போகிறோம். எப்படி அருமையாக இதில் ஒரு பூண்டின் மனம் வரும். அதே நேரத்தில் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே மெத்து மெத்துன்னு இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் தேவையில்லாமல் நம்மளுடைய அடுப்புலேயே அருமையாக நம்ம தோசைக்கல்லையே வச்சு எப்படி இந்த நான் செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ அல்லது 750 கிராம் மைதா, 1 தேக்கரண்டி உப்பு, 1/2 டம்ளர் பால், 2 தேக்கரண்டி அல்லது 7 கிராம் உலர்ந்த ஈஸ்ட், 2 மேஜை கரண்டி சர்க்கரை, 10 பூண்டு வில்லைகள், 1 மேஜை கரண்டி வெண்ணெய், சிறிதளவு எண்ணெய் மற்றும் தண்ணீர். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதித்த தண்ணி கூட 1/2 டம்ளர் பாலையும் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு மிதமான சூடுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுடைய உலர்ந்த ஈஸ்ட்டை போட்டு பொங்க வைக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது நல்ல ஒரு மிதமாக நம்ம விரல் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, என்னால் என்னுடைய விரல்களை உள்ளே விட முடியுது. நல்ல வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்குது. இப்போ நம்மளோட இந்த உலர்ந்த ஈஸ்ட்டை இது கூட சேர்க்கலாம். இது நம்ம இப்போ பாலில் முதலே கலந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும், நல்லா நுரைக்க ஆரம்பித்த உடனே அப்போ அது தயாராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம மாவு கூட கலந்துட்டோன்னா சீக்கிரமாக மாவு எழும்பி மேலே வர்றதுக்கு அது உதவி புரியும். இல்லைன்னா நம்ம எழும்பாதோ அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கோம். இந்த முறையில் நம்மளுக்கு அப்படி காக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம நான் மாவு தயார் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2லிருந்து 4 தேக்கரண்டி எண்ணெய் எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியில் திருப்பியும் நம்ம எண்ணெய் போட போகிறோம். அதனால இதுக்கு நிறைய எண்ணெய் இப்போ ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. சுவைக்கேற்ப உப்பு, ஸ்டாண்ட் மிக்சர் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் மிக்சர் உபயோகப்படுத்தி இந்த மாவை இதே முறையில் நம்ம தயார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது போன்று கைகளை வச்சு அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உலர்ந்த ஈஸ்ட் நல்லா நுரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த மாவு கூட போட்டு கலந்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம இது பிசையணும். பார்த்தீங்களா, பிசையறதுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இது இப்போ தான் இதனுடைய தன்மை ரொம்ப அழகாக வந்திருக்கு, மிருது தன்மை வந்திருக்கு. ஏன்னா இது மாவு கையில் ஒட்டிக்கிட்டே இருந்தது. நம்ம பிசைய தான் இதனுடைய ஒட்டிக்கிற தன்மை குறைஞ்சு இப்போ கொஞ்சம் நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இது மேலே என்ன பண்ணலாம், லேசாக எண்ணெயை தடவி மூடி வச்சிடலாம். ஒரு 40 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான இடமா இருக்கட்டும். வச்சிட்டிங்கன்னா இந்த மாவு நல்லா பொங்கி மேலே எழும்பி வரும். அப்புறம் நம்மளுடைய நான்களை தயார் பண்ணலாம். இப்போ நான் ஒரு துணியை லேசாக ஈரப்படுத்தியிருக்கேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சொட்டுற அளவுக்குலாம் இல்லை, சும்மா ஈரமாக இருக்குது துணி. அவ்வளோதான், உலர்ந்த துணி தான் இது. அதில் இது என்ன ஆகும்னா, இதில் இருக்கிற ஈரப்பதம் மாவு உலராமல் மேலே எழும்புவதற்கு, மிருதுத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் சீக்கிரமாக எழும்புறதுக்கும் இது உதவும். அதனால் இதை போட்டு இதை மூடிட்டு நான் என்னுடைய மைக்ரோவேவ் அவனுக்குள்ளார இதை வைக்க போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த வெப்பநிலை மிதமாக இருக்கும். நம்ம அதை ஆன் பண்ண போகிறதில்ல, சும்மா அப்படியே உள்ளே வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு கதப்பு நிலைமை அதுக்குள்ளே இருக்கும். அதனால நான் இதை வைக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வெளியிலேயே நல்லா வெதுப்பாக இருந்துச்சுன்னா அப்படியே இதை உங்களுடைய மேஜை மேலேயே வச்சிடலாம். அல்லது நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மைக்ரோவேவ் அவன் அல்லது உங்களுடைய வேறு அவனுக்குள்ளார கொஞ்சம் கதப்பாக இருக்கிற இடத்துல இதை வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய மாவு எப்படி பொங்கியிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பொங்கியிருக்குன்னு?
இப்போ நம்மளோட மாவு தயாராகிடுச்சு. வாங்க சுவையான நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து கார்லிக் நான், அதாவது பூண்டு போட்ட நான் தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பூண்டை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட அரைச்ச இந்த பூண்டின் விழுது இருக்குது. இது கூட கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய நான்களை தயார் பண்ணலாம். இப்போது நான் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவை ஒரு பதத்துக்கு கொண்டு வரலாம். இதனுடைய ஒரு பகுதியை பிரிச்சுக்கலாம். இந்த நான்களை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, கடையில் கிடைக்கிற மாதிரியே கொஞ்சம் கூட பெரிய அளவு, நம்ம முன்னாடி காமிச்ச பதிவில் வந்து எப்படி காமிச்சிருக்கோம்னா சிறுசாக வீட்டில் போட்டுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரியே மிகப்பெரிய அளவுலேயும் மிருதுவாகவும் கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து 5 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். நீங்கள் வந்து செய்து பாருங்கள். ஒரு பகுதியை பிரித்து உங்களுக்கு பிடிச்ச அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு மாற்றிக்கலாம். நான் தேய்ச்சிட்டோம். இப்போ இது நம்ம அடுப்பில் போட்டு எடுக்கலாம். சாதாரண தோசைக்கல், உங்கள்கிட்ட இருக்கிற எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லப்போனால் நான்ஸ்டிக் எல்லாத்தையும் விட நல்ல இரும்பு தோசைக்கல் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இப்போ உபயோகப்படுத்திகிட்ருக்கிற எந்தாவது ஒரு நல்ல தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட தோசைக்கல் சூடாகிடுச்சு. நான் இதில் லேசாக வெண்ணெய் தடவுறேன். உங்களுடைய தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நான் ரொம்ப அருமையாக ஒரு பொங்கி வெந்து நல்லாயிருக்கும். அதனால் இது சூடாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மேல்புறத்தில் அங்கங்கே சிறு கொப்புளங்கள் மற்றும் உப்பெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பூண்டு மற்றும் வெண்ணெய் கலவையை எடுத்து நம்மளுடைய நானுடைய மேல் பாகத்தில் நல்லா பரப்ப போகிறோம். இந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி லேசாக கொஞ்சம் வெண்ணெயை தடவிக்கலாம். இப்போ இது மிதமான தீயில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் அமுக்கி கொடுத்து இப்படியே வேக வைக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய நான் எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து இதனோட நிறத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதை இப்போ நம்ம பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். இப்போ இது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாகவும் அதே நேரத்தில் நல்ல ஒரு கொத்தமல்லியும் கலந்த ஒரு நறுமணம் வரத்துக்கு மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி தூவலாம். இது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் மட்டும்தான். என்ன நண்பர்களே, சுவையான இந்த நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட அவன்லாம் இல்லையே அப்படின்ற எந்த வருத்தமும் இல்லாமல் சுவையாக நம்ம வீட்டு தோசைக்கல்லையே நல்ல ஒரு பெரிய தோசைக்கல்லாக எடுத்துக்கோங்க. அப்படி பெரிய கல் இல்லைன்னா பரவாயில்ல, சின்ன தோசைக்கல் சின்ன நான் போட்டு சாப்பிடலாம். இதில் பூண்டின் அளவு வந்து உங்களுக்கு பிடிச்சது உங்களுடைய அளவு தான். முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம். குறைவாக வேணும்னா கொஞ்சமாக தடவிக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக தடவிக்கலாம், இல்லை ஒரே ஒரு பக்கம் மட்டும் தடவி எடுத்துக்கலாம். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.